தமிழ்நாட்டுல ஒரு நிலம் வாங்கணுங்கிறது நம்ம பலரோட லைஃப் டைம் கனவு இல்லையா? ஆனா அதே கனவு நம்மள ஒரு பெரிய பண மோசடியில சிக்க வச்சிடும் வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க, ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு மொபைல் போனை வச்சு நீங்க வாங்க போற நிலம் 100% பக்காவா சட்டப்படி சரியானதான்னு எப்படி செக் பண்றதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க மொத்த சேமிப்பையும் போட்டு ஒரு இடம் வாங்குறீங்க. பத்திரமெல்லாம் பதிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா அங்க போகும்போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து, சார் இது எங்க தாத்தா காலத்து சொத்து, உங்களுக்கு யார் வித்ததுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம மொத்த கனவும் உழைப்போம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடும் இல்லையா? இது கதை இல்ல, நிறைய பேருக்கு நிஜத்துல நடந்திருக்கு. ஆனா எப்படி இது நடக்க முடியும்? சட்டப்படி பத்திரப்பதிவு செஞ்ச ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் எப்படி வந்து உரிமை கொண்டாட முடியும்? இந்த கேள்விக்குள்ளதாங்க அந்த பெரிய மோசடி அடங்கியிருக்கு. இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணி வேறு எது தெரியுமா? நம்ம அரசாங்க டாக்குமெண்ட்ஸை பத்தி சரியா புரிஞ்சுக்காததுதான். இந்த ஒரு சின்ன கேப்பை வச்சுதான் ஏமாத்துறவங்க பெரிய விளையாட்டே ஆடுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம செய்யற இந்த ஒரே ஒரு தப்பு தான் டபுள் டாக்குமெண்ட்னு சொல்ற அந்த மோசடியில நம்மளை கொண்டு போய் மாட்டி விடுது. அதாவது ஒரு புரோக்கரையோ இல்ல விக்கிறவரையோ கண்ணை மூடிட்டு நம்புறது. யாரையும் நம்பாதீங்க, நீங்களே சரிபார்க்க கத்துக்கோங்க. அதுதான் முதல் படி. சரி, இத புரிஞ்சுக்க நம்ம அரசாங்கத்துல இருக்கிற 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பதிவுத்துறை. இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு சொத்து யார்கிட்ட இருந்து யார்கிட்ட கைமாறுச்சு, ஏதாவது கடன் இருக்காங்கிற அந்த டிரான்சாக்ஷன் வரலாற்றை மட்டும் ரெக்கார்ட் பண்றது. அதுக்கு பேர் தான் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது இசி. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற வருவாய்த்துறை, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அரசாங்கத்தோட மாஸ்டர் ரெக்கார்ட்ல இந்த நிமிஷம் இந்த நிலத்தோட உண்மையான ஓனர் இவர்தான் உறுதி பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பட்டா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வச்சுதான் மோசடியே நடக்குது. சரி, இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? மோசடிக்கு எதிரான உங்க முதல் ஆயுதம், உங்க முதல் பாதுகாப்பு கவசம் எது தெரியுமா? அதுதான் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது இசி. அது எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஈசிங்கிறது ஒரு சொத்தோட முழு ஜாதகம் மாதிரி. கடந்த காலத்துல அந்த நிலத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு, யாருக்கெல்லாம் கை மாறியிருக்கு, ஏதாவது கடன் இருக்கான்னு எல்லா விவரத்தையும் இது அப்பட்டமா காட்டிடும். புரோக்கர் ஒரு ஈசி கொடுக்கறாருன்னு அதை அப்படியே நம்பிராதீங்க. நீங்களே உங்க மொபைல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தோட tnreginet.gov.in வெப்சைட்க்கு போங்க. அதுல ஈஸியா ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நீங்க வாங்க போற இடத்தோட சர்வே நம்பரை போட்டாலே போதும். குறைஞ்சது ஒரு 35லேருந்து 40 வருஷத்துக்கான ஈஸிய நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ₹1 கூட செலவில்ல, முற்றிலும் இலவசம். ஓகே, இப்போ ஈஸிய டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? முக்கியமா இந்த 3 விஷயத்தை செக் பண்ணுங்க. 1, ஈசியோட கடைசியில இருக்கிற ஓனர் பேரும் உங்களுக்கு நிலத்தை விற்க வந்தவரோட பேரும் ஒன்னாதான் இருக்கா? 2, நிலத்து மேல ஏதாவது பேங்க் லோன் இருக்கா? அப்படி இருந்தா அது க்ளோஸ் பண்ணதுக்கான பதிவு இருக்கான்னு பாருங்க. 3வது, ரொம்ப முக்கியம், யாராவது பவர் ஆஃப் அட்டர்னி, அதாவது பவர் பத்திரம் மூலியமா விக்கிறாங்களா? அப்படின்னா அந்த பவர் இன்னும் செல்லுபடியாகுதான்னு பார்க்கணும். இந்த 3 செக் பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சரி, ஈசி செக் பண்ணியாச்சு. அப்போ நிலத்தை வாங்கிடலாமா? அவசரப்படாதீங்க. ஈசி மட்டும் போதும்னு நினைச்சா அதுதான் நாம பண்ற அடுத்த பெரிய தப்பு. ஏன் வில்லங்கச் சான்றிதழை மட்டும் நம்பி பணம் கொடுக்க கூடாதுன்னு இப்போ சொல்றேன். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ஈசி என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலத்தை கடைசியா வாங்கினது யாருன்னு மட்டும்தான் சொல்லும். ஆனா கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி அந்த நிலத்துக்கு இப்போ சொந்தக்காரர் யாருன்னு சொல்றது பட்டாதான். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப பட்டாதான் இங்க உண்மையான ஹீரோ. அரசாங்கத்தோட கணக்குப்படி ஒரு நிலத்தோட தற்போதைய சட்டப்படியான உரிமையாளர் யாருன்னு சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிற ஒரே டாக்குமெண்ட் இந்த பட்டாதான். இதுதான் ஃபைனல். பட்டா செக் பண்றது இன்னும் ஈஸி. உங்க மொபைல்லையே eservices.tn.gov.in கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போங்க. அதுல கிராமமா இருந்தா பட்டா அண்ட் புலப்படம் ஆப்ஷனையும், டவுனா இருந்தா நகர நில அளவை பதிவேடு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. உங்க நிலத்தோட சர்வே டீடைல்ஸை போட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல இருக்கிற ஒரிஜினல் பட்டா உங்க கண்ணு முன்னாடி வந்துடும். சரி, பட்டாவுல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? இங்கேயே ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1, பட்டாவுல இருக்க ஓனர் பேரும் ஈசில கடைசியா இருந்த ஓனர் பேரும் ஒன்னாதான் இருக்கா? 2, நிலத்தோட வகைப்பாடு என்னன்னு பாருங்க.
நன்சை நிலம்னு இருந்தா அது விவசாய நிலம், அதுல வீடு கட்ட முடியாது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், பட்டாவுல அரசு புறம்போக்கு இல்லனா நீர்நிலைன்னு ஏதாவது குறிப்பு இருந்தா தயவு செஞ்சு அந்த நிலம் பக்கமே போயிடாதீங்க. அது கவர்மெண்ட் சொத்து. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஈசி சரி, பட்டாவும் சரி. இப்போ நிலத்தை நேர்ல போய் பார்க்கும்போது நாம எல்லாரும் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நிலத்தை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையில மாட்டிப்பாங்க. அதுக்கு பேரு எல்லை மோசடி. அதாவது உங்க பத்திரத்துல 1500 சதுர அடின்னு இருக்கும். ஆனா நீங்க நேர்ல போய் அளந்து பார்த்தா 1300 சதுர அடி தான் இருக்கும். மீதி 800 அடி எங்க போச்சு? பக்கத்துல இருக்கிறவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. இது பல வருஷத்துக்கு கோர்ட் கேஸ்னு அலைய விடும். இந்த எல்லை மோசடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் வெப்பன்னா எஃப்எம்பி, அதாவது புலப்பட வரைபடம். இது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சர்வே நம்பரோட அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட் மேப். உங்க நிலத்தோட நீளம் அகலம் ஒவ்வொரு மூலையும் மில்லிமீட்டர் கணக்குல இதுல துல்லியமா இருக்கும். இந்த ஸ்லைட பாருங்க, இது ரொம்ப தெளிவா விளக்குது. உங்க சேல் டீட், அதாவது பத்திரத்துல என்ன அளவு இருக்கு, எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல என்ன அளவு இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைசன்ஸ்டு சர்வேயரை கூப்பிட்டு நிலத்தை நேர்ல அளந்து பாருங்க. இந்த 3 அளவும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த நிலம் பிரச்சனை இல்லாத நிலம். இந்த உதாரணத்துல பாருங்க, பத்திரத்துல 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, ஆனா நேர்ல 1300 தான் இருக்கு. 200 சதுர அடி வித்தியாசம். இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இது வரைக்கும் நாம பார்த்த இந்த முழு டிஜிட்டல் ஆடிட் உங்க லைஃப் சேவிங்ஸை காப்பாத்துற ஒரு பக்கா ஃபைனான்ஷியல் ஷீல்டு. இதுல இருக்கிற பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? இதுக்காக நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. ஆக நீங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஃபைனல் 4 பாயிண்ட் செக்லிஸ்ட் இதுதான். 1. ஈஸி வரலாற்றை நீங்களே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. 2. ஆன்லைன் பட்டா மூலமா உண்மையால ஓனரை உறுதிப்படுத்துங்க. 3. எஃப்எம்பி மேப்பை வச்சு நிலத்தை நேர்ல அளந்து பாருங்க. 4வது ரொம்ப முக்கியம், அந்த லேஅவுட்டுக்கு முறையான சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்பும் உங்க முதலீட்டோட கவசம். பாருங்க, இது வெறும் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ற விஷயம் மட்டும் இல்ல, இது உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குது. அந்த நாலேஜ் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. இனிமே நீங்க பயந்து பயந்து நிலம் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. முழு கண்ட்ரோலோட, நம்பிக்கையோட உங்க கணவன் நனவாக்கலாம். இந்த முழுமையான டிஜிட்டல் தணிக்கையையும் நீங்களே செய்யறதுக்கு ஆகிற செலவு எவ்ளோ தெரியுமா? ஒரு பெரிய 0. ஆமாங்க, ₹1 கூட செலவு கிடையாது. உங்களுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் நேரம், அப்புறம் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான். இறுதியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க வாழ்நாள் சேமிப்ப பணயம் வச்சு ஒரு சொத்து வாங்குறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றத நம்ப போறீங்களா, இல்ல நீங்களே இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வெரிஃபை பண்ணி உங்க முதலீட்டை பாதுகாக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.